Hi friends, welcome to பருப்பும் நெய்யும் சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்ஸுக்கு பிடிச்ச ஆலு பூஜியா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி பருப்பும் நெய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வித் ஆல் ஆப்ஷனோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஆலு பூஜியா செய்கிறதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வேக வச்சுட்டு உப்பு போடாமல் தான் வேக வச்சுருக்கேன். தொளி உரித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கிரேட்டரில் ஒன்று போல் கெட்டிப்படாமல் எல்லா உருளைக்கிழங்கையும் ஒன்று போல் நம்ம துருவி வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுட்டேன். இதில் 125 கிராம் கடலை மாவு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் வாட்டரியாக இருந்ததுன்னா ஃபைனலாக கொஞ்சம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் காரத்தூள், இதில் கொஞ்சம் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கரம் மசாலா தூள் ஒரு 1/3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம பெருங்காயம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் எல்லா மசாலாஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் சாட் மசாலா வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது 1/3 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பிஞ்ச் மட்டும் போதும். இதில் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம செஞ்சு முடிச்சுட்டு நம்ம அதில் மேலே கூட நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இன்னும் கொஞ்சமே நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நல்லா கையால் நல்லா மசிச்சு விடணும். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த சின்ன சின்ன உருளைக்கிழங்கு கூட நல்லா மசியணும். இதில் தண்ணி சேர்க்காம நம்ம மாவு பிசையணும். ஸோ இதில் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப எண்ணெய் பிடிக்கும். ஸோ அதில் அந்த உருளைக்கிழங்கோட மாய்ச்சர்லேயே நம்ம இந்த மாவை பிசையணும். ஸோ இந்த மாதிரி இடியாப்ப நாளி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம எல்லா இதுலேயும் எண்ணெயை நல்லா தேய்ச்சி வச்சுக்கலாம். அந்த கீழே இருக்கக்கூடிய தட்டு சுற்றி அந்த சொப்பில் சுற்றி நம்ம எண்ணெயை தேய்ச்சி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு பிழியறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ இதில் மாவை நம்ம உள்ளே வச்சு இப்போ நம்ம பிழிய வேண்டியதான். ஸோ இப்போ கடாயில் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு எண்ணெய். அப்போ நம்ம ஹீட் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். இல்லைன்னா ஒரு மாதிரி கருகி போயிடும். இப்போ நமக்கு மாவு உங்களுக்கு கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கோட மாய்ச்சரை பொறுத்து தான். ஸோ நான் உங்களுக்கு வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 25 கிராம்ஸ் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிட்டேன். அந்த ஒரு கப் போக 25 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். இதில் தண்ணி ஆட் பண்ணாமல் பிசையணும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய பூஜியா மாவு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பூஜியை நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துட்டோம் எண்ணெயிலேருந்து. இப்போ ஒரு பேஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம கையால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நொறுக்கி விட்டுக்கலாம். ஒரு சின்ன பிஞ்ச் சாட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வேணும்னா விருப்பம் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு சாட் பவுடர் ஆட் பண்ணும்போது கடையில் உள்ள டேஸ்ட் கிடைக்கும். ஸோ பூஜியா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்விங் பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். ஸோ இப்போ கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபியான ஆலு பூஜியா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபியான ஆலு பூஜியா வீட்டிலேயே சிம்பிளாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பருப்பும் நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.